ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பீக் அப் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் டே 2ல் பி வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் பி வேர்ப்ஸை நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம வேர்ப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னா என்ன? ஒரு வேலையை குறிக்கிறது. கோ, போ, ஈட், சாப்பிடு, வாக், நட, இதெல்லாம் ஒரு ஆக்ஷனை குறிக்கிறது. பி வேர்ப் அப்படின்னா ஸ்டேட் வேர்ப், நிலை. ஃபார் எக்ஸாம்பிள், பி கேர்ஃபுல், கவனமாக இரு. பி பேஷண்ட், பொறுமையாக இரு. பி ஹானஸ்ட், நேர்மையாக இரு. பி கைண்ட், அன்பாக இரு. இப்போ அதுக்கப்புறம் பி வேர்ப்ஸ்லாம் என்னென்ன வரும் அப்படின்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி, இதெல்லாம் வந்து பி வேர்ப்ஸில் வரும். இப்போ ப்ரெசன்ட் ஃபார்மில் நம்ம பி வேர்ப்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னா இப்போது நடக்கிற விஷயம், கரண்ட்டாக நம்ம பண்ணுற விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆம் அப்படிங்கிற வேர்ப் வந்து ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டில் மட்டும்தான் வரும். ஐ ஆம் அப்படிங்கிறதுல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். இப்போ ஹீ, ஷீ, இட், இந்த சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் இஸ் வரும். இதெல்லாம் சிங்குலர் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஒருத்தனை இல்லை ஒருத்தவங்களை இல்லை ஒரு பொருளை குறிக்கிறது தான் சிங்குலர். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் வந்தால் இஸ் அப்படிங்கிற வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீ இஸ், அவன் இருக்கிறான். ஷீ இஸ், அவள் இருக்கிறாள். இட் இஸ், அது இருக்கிறது. இப்போ வி, யூ, தே, இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேரை குறிக்கிறது. ஸோ இதுக்கு நம்ம ப்ரெசன்ட் ஃபார்மில் ஆர் அப்படிங்கிற பி வேர்ப்பை யூஸ் பண்ணுவோம். வி ஆர், நாங்கள் இருக்கிறோம். யூ ஆர், நீங்கள் இருக்கிறீர்கள். தே ஆர், அவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து நம்ம ப்ரெசன்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறது. இப்போ பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ் அப்படிங்கிறது அண்ட் வேர் அப்படிங்கிறது தான் பி வேர்ப். வாஸ் எப்போல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா இட்ஸ் யூஸ்டு ஃபார் சிங்குலர் சப்ஜெக்ட். ஐ, ஹீ, ஷீ, இட். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ வாஸ் டயர்ட் எஸ்டர்டே, நான் நேற்று சோர்வாக இருந்தேன். ஹீ வாஸ் ஹாப்பி டு see you, உன்னை பார்த்து அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். ஷி வாஸ் டயர்ட் ஆஃப்டர் ஒர்க், வேலை முடிந்ததால் அவள் சோர்வாக இருந்தாள். இப்போ பார்த்திங்கன்னா ஐ, ஹீ, ஷீ, இட், இது எல்லாமே சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இதோட பாஸ்ட் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப் வந்து வாஸ். தென் பார்த்திங்கன்னா யூ, வி, தே, இது 3மே வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட், நிறைய பேரை குறிக்கிறது. அதனால் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வேர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். யூ வேர் லேட் ஃபார் ஸ்கூல், நீங்கள் பள்ளிக்கு தாமதமாக வந்தீர்கள். வி வேர் ஹாப்பி டு see you, நாங்கள் உங்களை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தோம் இல்லை மகிழ்ந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் உள்ள கண்டிஷன்ஸ் என்ன? பாஸ்ட் ஃபார்மில் யூ, வி, தே சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம வேர் அப்படிங்கிற பி வேர்ப்பை யூஸ் பண்ணணும். இப்போ ஃப்யூச்சர் டென்ஸ், இனிமேல் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வில் பி அப்படிங்கிற பி வேர்ப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட்லாம் கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வில் பி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். யூ வில் பி டயர்ட், நீங்கள் சோர்வாக இருப்பீர்கள். ஹீ வில் பி அ டாக்டர், அவன் மருத்துவராக இருப்பான். ஷீ வில் பி அட் ஹோம், அவள் வீட்டில் இருப்பாள். இட் வில் பி சன்னி, அது வெயில் நிறைந்ததாக இருக்கும். வி வில் பி ஹங்க்ரி, நாங்கள் பசியாக இருப்போம். தே வில் பி லேட், அவர்கள் தாமதமாக வருவார்கள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் நடக்க போகிற சென்டென்ஸ் எல்லாம் நம்ம வில் பி யூஸ் பண்ணி எப்படி சொல்லணும், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எந்தெந்த பி வேர்ப் யூஸ் பண்ணி சொல்லணும்னு பார்த்தாச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சென்டென்ஸ் வந்து நான் ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். அவர்கள் பிஸியாக இருந்தார்கள். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் வருது. நான் அங்கு இருப்பேன், இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் வருது.
ஸோ நம்ம இதுக்கு எந்த மாதிரி சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், அவர்கள்னால் என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், அண்ட் நான்னா என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், நீங்கள் யூஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.